ஹலோ ஹேவிவர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் Thursday தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா ஜெனரல் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார், சிம்ரன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. சீன் ரோல்டன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டெபியூட்டன்ட் டைரக்டர் அபிஷன் ஜீம்னித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஜஸ்ட் ஒரு 24 வயசு வச்சிருந்த பையன், யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாமல் டேரக்டாக படம் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவரை டேரக்டராக சூஸ் பண்ணதுக்கு நம்ம சசிகுமாரையும் பாராட்டலாம். நிறைய யங் டேலண்ட்ஸ் சசிகுமார் சூஸ் பண்ணிட்டு வராரு. ஆல்ரெடி அவர் பண்ண அயோத்தி படமும் ஒரு டெபியூட்டன்ட் புது டேரக்டர் அப்படின்ற போது, ஸோ இந்த படமும் வந்து ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டருக்கு சசிகுமார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா அது மாதிரி வந்து ரெண்டு பசங்க, ரெண்டு ஆண் பசங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து கடல் வழியாக தப்பிச்சு வராங்க ராமேஸ்வரத்துக்கு. அவங்க ஏன் தப்பிச்சு வராங்கன்னா அங்கே வந்து ரொம்ப பசி, வறுமை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்போம். ஒரு 1.5 years 2 years பேக் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எல்லா பொருளும் விலை அதிகமாக விற்க ஆரம்பிச்சு, எக்கனாமி ரேட் ரொம்ப ஒரு மாதிரி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் வந்து வேற வேற ஊருக்குலாம் தப்பிச்சு போனாங்க. ஏன்னா அங்கே வந்து சும்மா 1 கிலோ அரிசியை 300 ரூபா, பெட்ரோல் 500 ரூபா அப்படின்ற மாதிரி விற்றுருந்தாங்க. அப்படின்ற டைம்ல இது அந்த மாதிரி பீரியட்ல ஸோ கொண்டு வர ஒரு கான்செப்ட் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தப்பிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இங்கே வராங்க, தமிழ்நாட்டுக்குள்ள ராமேஸ்வரம்குள்ள வராங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடைக்கலம் கொடுக்குறாரு. அவர் ஒரு வீடு வாடகை எடுத்து அவங்களை அங்கே தங்க வைக்கிறாரு. ப்ளஸ் ஸோ இவரே ஃபேக் ஆதார் கார்டு, அதே மாதிரி ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவங்களாம் கொஞ்சம் நிம்மதியாக தங்குறாங்க. பட் அவங்க இங்கே தங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க கடல் வழியாக தப்பிச்சு வரும்போதே ராமேஸ்வரம் போலீஸ் கிட்ட அவங்க கிட்ட ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பொய்யை ஒன்று சொல்லி இங்கே வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சந்தர்ப்பத்தில் அந்த போலீஸே இவங்களை தேடுற நிலைமை வருது. ப்ளஸ் இதுக்கப்புறம் இவங்க அந்த ஃபேமிலியை லைக் அந்த ஒரு காலனிக்குள்ளே, அந்த சென்னையில் இருக்க அந்த காலனிக்குள்ளே எப்படி அவங்க அட்டாச் ஆனாங்க, ஸோ திரும்ப இவங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு போனாங்களா, இல்லை இதே சென்னையிலேயே அவங்க இருந்தாங்களா அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். இது உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஸ்டார்டிங்கே பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டான ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அது ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி அவ்வளோ இது மாதிரி போகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இந்த படம் அவர் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவை தான் எடுத்திருந்தாரு. மெயினாக சசிகுமாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது இந்த படத்தில். ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாரு. ஒரு 45 இயர்ஸ் ஓல்டு கேரக்டர் தான் அவருது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவா அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டராக வருது. அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. 1-2 இடங்கள்ல சின்ன சின்ன ஹியூமர்லாம் இருக்கும் படத்தில், நிறைய டைலாக்ஸ் இதில் வருது. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆக்டிங் வைஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு வராரு. லாஸ்ட்டாக அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் 2-3 படங்கள் சூப்பராக இருக்குது. இந்த படமும் ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காரு. நீட்டாக நடிச்சிருந்தாரு அவர் இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்தது இந்த படத்தில். அம்மாவாக பண்ணியிருக்காங்க 2 பசங்களுக்கு. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அவங்க இந்த படத்தில். ரொம்ப பெருசாக டைலாக்ஸ்லாம் அதிகமாக அவங்களுக்கு இருக்குது. பட் ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருக்காங்க படத்தில். ப்ளஸ் முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த படத்துலையும் கூட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தோட்ட பூபதியா அந்த சாங்கோட ஸ்டெப்லாம் போடுறாங்க அந்த படத்தில் ஒரு சீன். அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு பழைய அந்த பாட்டு ஞாபகம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சீன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன் ஜெய்சங்கர் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமாருக்கு பெரிய பையனாக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் அவருக்கு படத்தில். அவரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அப்பா மேலே கோச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். கடைசியில் ஏன் கோச்சிக்கிறாரு, ரிவீல் பண்ணுற அந்த ஒரு விஷயங்கள். ப்ளஸ் ரொம்ப சூப்பராக இருந்த அவரோட கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டாகவே அவர் நடிச்சிருந்தாரு. அவருக்கு நிறைய நல்ல படங்கள் வரும். ரொம்ப சூப்பராக நடிக்கிறாரு அவர். அதே மாதிரி அவரோட சின்ன பையனா இந்த கமலேஷன்ற ஒரு பையன் நடிச்சிருந்தாரு. செம ஃபன். அவர் தான் அந்த படத்தோட ஷோ ஸ்டீலர்னே நான் சொல்லுவேன். அதுவும் அந்த மம்பட்டியா பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடுவார். ப்ளஸ் ரொம்ப செம்ம கேரக்டர். அவர் ரொம்ப அந்த மாதிரி ஒரு நாட்டியான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணார். ரொம்ப சின்ன பையன், மிஞ்சிமா 10-12 வயசு தான் இருக்கும். அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அவனுக்கு ரொம்ப ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ரொம்ப செம பெர்ஃபார்மன்ஸ் அந்த பையன். அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர் ரோல் தான். பட் அப்படி இருந்தும் ஒரு முக்கியமான ஒரு ரோல். சசிகுமார் வேலை செய்கிற அந்த ஒரு இடத்தோட ஓனராக அவர் இருப்பார். ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட கேரக்டர் ரொம்ப அந்த ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் தான். ரொம்ப நல்லா சிம்பிளாக பண்ணியிருந்தாரு நீட்டாக. அதே மாதிரி வந்து ரமேஷ் திலக் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக ரோல் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல வருவார், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வருவார். அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஆகுது. ஸோ இந்த படத்தோட அந்த ஒரு மையக்கருவில் அதை அவர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். சிம்பிளாகவே நடிச்சிருந்தார் நீட்டாக. அதே மாதிரி வந்து பகவதி பெருமாள் அவரும் இந்த படத்தில் வந்து ஹவுஸ் ஓனராக வந்திருப்பாரு. ப்ளஸ் போலீஸாகவும் இருப்பார். செம ஹியூமர் அவர்கிட்ட. அது ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர். ஈஸியாக அவரை ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தார். நிறைய இடங்கள்ல அவரோட அந்த ஒரு 2 காமெடி சீன்ஸே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவரோட ஹியூமரே நமக்கு ஒரு காமெடியாக அந்த சீனாக கன்வெர்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்த ஒரு ஆக்டிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோ குமரவேல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலனிக்குள்ளே வந்து இந்த ஒரு ஓல்டேஜ் பீப்புள் லைக் வந்து ரொம்ப ஒரு ஓல்டு கப்புள். ஸோ அந்த கப்புளில் அவர் ஹஸ்பண்டாக இருப்பார். ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர். அவர் ரொம்ப சூப்பராக இருந்த அந்த போர்ஷன்லாம் நல்லாயிருக்கும். அவரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜா ரவி அவங்க ஒரு ஒய்ஃபாக பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரோட போர்ஷன் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். லைக் அவங்க மொத்த போர்ஷனே கிட்டத்தட்ட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வந்திருக்கும். பட் ஆனால் அவ்வளோ இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கும். ரொம்ப எமோஷனலாக தேர்தல் நிறைய பேர் அழுதுட்டு பார்த்ததெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக அவங்களோட கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணி அவங்களும் ரொம்ப நல்லா பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. மெயினாக அபிஷன் ஜீம்னித் டேரக்டர் இவரே இந்த படத்தில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த ரோலை அவர் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டுது. வேற யாராவது கூட அந்த ரோல் நடிச்சிருக்கலாம். ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு ரோல் தான். பட் அந்த ரோலுக்கு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்று இருக்குது.
பட் ஆனா அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்று இருக்கு. பட் ஆனா அந்த ரோல் இவரே சூஸ் பண்ணி நடிச்சிருந்தாரு. எனக்கு அப்போ கூட இவர் தான் டேரக்டர்னு தெரியல எனக்கு அந்த படத்தை. எங்கேயோ பார்த்த ஃபேஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவரே டேரக்டர்னு தெரிஞ்சுட்டு அந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ அந்த சின்ன கேரக்டர் இருந்தாலும் அந்த கேரக்டர் படத்துக்கு ரொம்ப அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் மாதிரி அதுவும் கொண்டு வந்து விட்டார் அவர் கடைசியில் கிளைமேக்ஸ்ல. சூப்பராக இருந்தது. லைக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்டிங்கும் ரொம்ப பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு. யாருமே சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு யூஸ் பண்ணல இந்த படத்தில். கேஸ்டிங் அவர் பண்ணது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது டேரக்டர் பண்ணது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீன் ரோல்டனோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரெசிவ் ஆகல. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக போட்டிருக்காரு. நிறைய இடங்கள்ல ரொம்ப அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபீலை கொடுத்தது இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் விஸ்வநாதனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றி ஒரு 2-3 லொகேஷன்ஸ் தான் இந்த படம். சுற்றி அந்த ஒரு ஏரியா அதை சரௌண்டிங்காக தான் இந்த படத்தோட ஒரு இதுவே இருக்கும். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க படத்தில். ஸோ இந்த கேமரா ஆங்கிள்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரத் விக்ரமனோட எடிட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். எங்கேயும் பெருசாக லேகே இல்லாத அளவுக்கு அவ்வளோ நீட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள படத்தை எடிட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட டியூரேஷன் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவரோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புரியுற மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரான ஒரு எடிட்டிங் அவங்ககிட்ட இருந்து. மெயினாக டேரக்டர் அபிஷன் ஜீவ்னத் அவர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு அப்புறம் இந்த ஆடியோ லான்ச்லலாம் அவர் போயிட்டு ரொம்ப சூப்பராக பேசியிருந்தார். அவரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு யங்ஸ்டர். கண்டிப்பாக அவர் வந்து யார்கிட்டயும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாமே டேரக்டாக வராரு. ரொம்ப ஒரு யங்ஸ்டர். ரொம்ப நல்லா சூப்பராக பேசியிருந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொப்போஸ்லாம் வர பண்ணாரு அவர். அதெல்லாம் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. நல்ல ஒரு யங்ஸ்டர். கண்டிப்பாக ஒரு செம ஃபியூச்சர் இருக்கு. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் கதையை தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. இது நம்ம எதிர்பார்த்தது வந்து ரொம்ப வேற மாதிரி சென்சிட்டிவாக போவாருன்னு பார்த்தா பட் ரொம்ப அந்த ஒரு அழகா அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ நீட்டாக கமர்ஷியல் எலிமெண்ட்ஸே உள்ளுக்குள்ள கொஞ்சம் வச்சு ப்ளஸ் அந்த ஒரு யதார்த்தத்தை அந்த ஒரு எமோஷன்ஸ் அதிகமாக கொஞ்சம் தூவனாரு ஸ்க்ரீன் பிளேல. அதுதான் அந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ எமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ எல்லா கேரக்டர்ஸோட ஒவ்வொருத்தரோட எமோஷன் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கனெக்ட் ஆகும் அந்த படத்தில். அந்த மாதிரி பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி அந்த ஒரு சசிகுமாரோட அந்த ஒரு ஃபேமிலி அவங்களுக்குள்ள அந்த ஒரு எமோஷன்ஸ் இந்த அப்பா பையனுக்குமா அந்த ஒரு எமோஷன்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த ஓல்டேஜ் கப்பல் அவங்களோட எமோஷன்ஸ் வர அந்த சீன்ஸ் எல்லாமே ரைட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாரு. ப்ளஸ் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக சின்ன ட்விஸ்ட் தான். பட் அதுக்குள்ள அவ்வளோ சூப்பராக நமக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டே கொடுக்கும் படத்தில். ரொம்ப லைக் எப்படி சொல்றது அந்த ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். நிறைய இடங்களில் நமக்கு வந்து ரொம்ப திருப்தியாக படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரைட்டிங் இல்லை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு. உண்மையாக ஒரு யங்ஸ்டர் இந்த அளவுக்கு உட்காந்து எழுதியிருக்காரு. ரைட்டிங் அது வந்து உண்மையில ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி கதையை வேறு யார்ட்டா கொடுத்துருந்தா கொஞ்சம் உள்ளுக்குள்ள அந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி போட்டு ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இதை அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. படத்தை அப்படியே எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் கொண்டு போயிருந்தாரு. நிறைய இடங்கள்ல படம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பீக் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு அப்படியே அந்த மாஸ் அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் இல்லாமல் ப்ளஸ் சின்ன அந்த ஒரு காமெடியாகவும் இருக்கட்டும். அட் சேம் டைம் வந்து நிறைய ரெஃபரன்சஸும் படத்துக்குள்ள வச்சிருக்காரு. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. மெயினாக காமெடி நிறைய இடங்களில் சூப்பராக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ப்ளஸ் காமெடி ப்ளஸ் எமோஷன் அந்த கேஸ்டிங் ப்ளஸ் இந்த ஒரு ரைட்டிங் அவரோட அந்த ஸ்ட்ராங்கான அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் இது 4 தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் நான் சொல்லுவேன். அவர் கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய டேரக்டராக வருவார். ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய நல்ல படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் டேரக்ட் பண்ண. இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து அவர் பண்ணணும். கண்டிப்பாக இந்த படத்தை இப்பவே எல்லாரும் நல்லா கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி வந்து ரெட்ரோ வந்தப்போ இந்த படம் தான் நிறைய தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த May 1 லாஸ்ட் வீக் Thursday ரிலீஸ் ஆனதுல எல்லா இடமும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு. இந்த மாதிரி படங்கள் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறது உண்மையாக பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படங்கள் நிறையா வரணும். எனக்கான இந்த படத்தில் நிறைய இடங்கள்ல எமோஷனல் சீன்ஸில் ஒரு மாதிரி அப்படி நமக்கே கண்ணில் தண்ணி வர மாதிரி ஆச்சு. அந்த அளவுக்கு ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு ஆடியன்ஸ் அந்த ஒரு எமோஷனலாக கட்டி போட்டோம்னால அங்கே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்குன்னு ரொம்ப எமோஷன்ற பேரில் கிரிஞ்ச் பண்ணாமல் நீட்டாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பராகவே நீட்டாக பண்ணியிருந்தாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக அந்த தமிழ் படங்கள் இந்த படத்தை நான் ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வேற லெவல். அந்த ஒரு டைலாக் கூட சரி செம்மையாக முடிச்சிருந்தாரு கிளைமேக்ஸ். ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பாக அந்த படம் பக்கா தியேட்டர் வாட்ச் போய் பார்க்கலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கேரண்டியாக பார்க்கலாம்னு சொல்லுவேன். எல்லாருமே கொண்டாடுவாங்க. யாருமே அந்த படம் நல்லா இல்லை ஆவரேஜாக இருக்கா அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். ரீசெண்டாக நான் பார்த்த படத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கேஷுவலாக பார்த்து இந்த அளவுக்கு பயங்கரமான வீழ்ந்த படம் இந்த படம் தான். ஸோ இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10க்கு வந்து ஒரு 8 கொடுப்பேன். அந்த ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். கண்டிப்பாக தியேட்டரில் போய் எல்லாரும் பாருங்க. கண்டிப்பாக இந்த படம்லாம் ஓடிடியில் வந்ததுன்னா இன்னும் பெரிய அதிகமான ஒரு சில ரெக்கார்ட்ஸ்லாம் அடிக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி படம் இது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. நல்லா சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரியான படங்கள் கொடுத்தா நிறைய இந்த மாதிரி நல்ல யங் டேரக்டர்ஸ் நல்ல கதைகளோட வருவாங்க. ஸோ ஒரு படத்துக்கு தேவையே ரைட்டிங் அண்ட் ரைட்டிங் தான். அந்த ரைட்டிங் தான் நம்ம ஒரு ஆடியன்ஸ் அந்த எமோஷனலாக அதுக்குள்ளே கனெக்டாக இருக்குது படத்துக்குள்ளே. அது ரொம்ப பிரமாதமாக பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் கண்டிப்பாக இன்னும் பெரிய லெவலுக்கு போவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.